இப்போ நீங்க பார்க்க போற இந்த வீடியோ வந்து நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது. அதை எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது, இப்ப நான் சொல்ற இந்த செய்தி என் கண்ல பட்டுச்சு. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதை பத்தி கேள்வி கேட்டதுக்கு, அனில் வந்து ஜங்கிள் ஜங்கிள்னு தானே கத்தணும். ஏன் அது அங்கிள் அங்கிள்னு கத்துது? அது போன மாநாட்டுல வந்து சாருன்னு சொல்லிட்டு இப்ப எப்படி அங்கிள்னு சொல்றீங்க? அப்படின்ற மாரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. புரியல. அனில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அது ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? ஆனா வச்சிருக்காரு. இப்ப நான் இந்த செய்தி வரதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோவை நீங்க பாத்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவுடைய 2வது மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆனாலும் கூட அந்த உக்கிரமான தாவேகா எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள அது ஒரு விளையாட்டு, அது நல்லா இருக்குது. நம்ம 10 மீம்ஸ் போட, பதிலுக்கு அவங்க 4 மீம்ஸ் போட, அது ஒரு மாதிரி எங்கேயோ நம்ம ஒரு மாதிரி உச்சத்துல பறந்துட்டு இருக்கிறோம்ல. நம்ம அரசியல் நல்லா டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இப்போ தான் ஃபீலிங்காக இருக்குது. ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இப்போ தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான உணர்வில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாருமே திளைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவங்களுடைய உற்சாகத்திற்கு மேலும் வலுவூட்டக்கூட வகையிலே, அதாவது எப்படின்னா இப்போ இருக்கிறது ஹாப்பினஸ்னா அடுத்து உங்களுக்கு எக்ஸ்டசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு பத்திரிகையில் அட்டப்படம் வந்துருக்குதுங்க. அந்த அட்டப்படத்தை வந்து நான் உங்களுக்கு பார்த்து காமிச்சிடுறேன். குமுதம் ரிப்போர்ட்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா, அனில் வேட்டைக்கு தயாராகும் சீமான் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்டப்படம். நான் வேணா இமேஜ் அப்படி வைக்கிறேன். அனில் வேட்டைக்கு தயாராகும் சீமான் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு அட்டப்படம் வந்த உடனே நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள், தம்பிகள், பொறுப்பில் இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் கூட என்ன பண்ணாங்கன்னா, இந்த அட்டப்படத்தை எடுத்து போட்டு வேட்டைக்கு தயாராயிட்டோம்டா அப்படின்ட்டு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. எப்பெல்லாம் நம்மளை பத்தி போட மாட்டாங்களே, நாம் தமிழர் பத்திலாம் இப்படி பயங்கரமா மாசாலாம் ஒரு பத்திரிக்கை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பத்திரிகையை வாங்கி நம்ம பார்த்துடணும் அப்படின்ட்டு வாங்கி அப்படியே பக்கத்தை திறந்தா ஏதோ அமித்ஷா அவர்கள் பத்தி, அண்ணாமலை அவர்கள் பத்தி செய்தி. அப்படியே 2வது பக்கத்தை எடுத்தா அனில் வேட்டைக்கு தயாராகும் சீமான் அதிரடியில் இறங்கிய அறிவாலயம் அப்படின்னு போட்டிருக்குது. மன்னா அம்பு உங்கள் குரல் வலை நோக்கி இருக்கிறது அப்படின்றது கூட தெரியாம இந்த அட்டப்படத்தை வந்து பயங்கரமா எல்லாரும் பரப்பி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்முடைய நண்பர்கள். செய்தி இதுல என்ன போட்டிருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான நரேட்டிவை நோக்கி ஊடகங்கள் போயிட்டு இருக்குது, மக்கள் மத்தியில எந்த மாதிரி கொண்டு சென்று சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமான அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் படிச்சிடுறேன். அதாவது விஜய் அவர்கள் பேசின பேச்சு, ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு சொன்னதாகட்டும், அல்லது அந்த மாநாட்டுக்கு வந்த அந்த கூட்டம் எல்லாமே ஸ்டாலினுக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்திய விஜய்க்கு தகுந்த பதிலடி தர தயாராயிருக்கிறார் உதயநிதி. ஏற்கனவே தாவேகாவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே பூசல் இருந்து வருகிறது. இதை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார் உதயநிதி. அதனால் விஜய் தொடர்பாக சீமானுடன் பேச முடிவெடுத்துள்ளார். இது தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி உதயநிதி சார்பில் ஒரு டீம் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு சென்றது. அங்கு சீமானை சந்தித்து விஜய் அட்டாக் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நான் சொல்றது ஏதோ பயங்கரமா அண்ணன் சீமான் அவர்களை பற்றி செய்தி போட்டிருக்குது ஒரு பத்திரிகைன்னு சொல்லி பரப்பிட்டு இருக்கிற அட்டை படத்தை பார்த்துட்டு பரப்பிட்டு இருக்கிற நண்பர்கள்கிட்ட உள்ள என்ன போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பரப்புங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி எப்படி மக்கள்கிட்ட நீங்க பண்ற செயல்கள் எப்படி நரேட்டிவா கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு நான் சொல்றேன். இதுல போட்டிருக்கிறது உண்மை அப்படின்னு பேசுறதுக்கு நான் வரல. செய்தியை முழுசா உள்வாங்கிக்கிட்டு ஆமா அப்புறமா நீங்க கமெண்ட் போடுங்க, இல்லை டிஸ்கஸ் பண்ணுங்க. அங்க போய் சந்தித்து அட்டாக் செய்வதற்கு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கு சீமான் ஓகே சொல்லிய கையோடு செல்போனில் உதயநிதியை அழைத்து சீமானிடம் பேசவும் வைத்திருக்கின்றனர். அப்போது இனிமேல் நாத்தகா சார்பில் நடத்தப்படும் பொதுக்கூட்டங்களிலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் விஜயை ரோஸ்ட் செய்து விடுகிறேன் என்று உதயநிதியிடம் சீமான் சொன்னதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்களுக்கு சீமான் தயாராகி வருகிறார். இந்த கூட்டங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அந்தந்த மாவட்ட திமுக நிர்வாகிகள் செய்து தரும்படி அன்பகத்தில் இருந்து உத்தரவு பறந்திருக்கிறது. அது மட்டுமின்றி பெரிய அளவிலான உதவிகளை செய்வதாக சீமானுக்கு உதய் தரப்பு வாக்குறுதி கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போதான் நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே வரோம். ஓகேவா? இப்போ விஜய் எதிர்ப்பு நாம் தமிழர் தம்பிகள் கிட்ட கேட்கக்கூடிய நம்ம கேட்கும்போது விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து நீங்க இப்போ எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம், அதை வந்து முளையிலேயே கிள்ளி எறியணும், அப்பதான் சரி வரும் அப்படின்ற மாதிரியான நிறைய வாதங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு வராங்க. சரி, இதன் மூலமாக இப்போ ஒரு சில நாட்களாக அல்லது ஒரு சில வாரங்களாக நாம் தமிழர் வந்து திமுகவை எதிர்ப்பது குறைந்தது போன்ற ஒரு தோற்றம் பொதுவாகவே ஏற்பட்டிருக்குதே.
இதை பற்றி நீங்கள் வந்து யோசிச்சீங்களா அப்படின்னா, இல்ல நாங்க திமுகவை எதிர்த்துட்டு தான் இருக்கிறோம். போய் பாரு நிறைய மீட்டிங்ல இப்ப கடைசியா தொடர்ச்சியாக போட்டு வர எல்லா வீடியோஸ்லயும் போய் பாரு. மீட்டிங் சம்பந்தமான வீடியோல நிறைய திமுகவை பேசியிருக்காங்க. பேசுனதெல்லாம் இருக்கு. இது வந்து ஒரு திட்டமிட்ட பொய் பிரச்சாரம். தாவேகாவை தான் நாம் தமிழர் கட்சி முழு மூச்சாக எதிர்த்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு அவங்களுடைய பதிலா இருக்கு. ரைட்டு. மீடியால எது ஃபோக்கஸ் பண்ணப்படுது? அதுக்கும் அவங்களே பதில் சொல்றாங்க. 35 நிமிஷம் 40 நிமிஷம் மீட்டிங் நடந்தா 35 நிமிஷம் 37 நிமிஷம் அவர் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறாரு, திமுகவை பேசுறாரு. அத ஒரு 2, 3 நிமிஷம் வந்து விஜயை பத்தி தாவேகாவை பத்தி பேசுறாரு. ஆனா மீடியா வந்து அதையே தான் எடுத்து செய்தியா போடுது. அதுக்கு வந்து உடனே தாவேகாவை தான் முழு நேரமும் நாம் தமிழர் கட்சி நினைச்சுக்கிட்டு சண்டை போட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் கட்டமைக்கப்படுது அப்படின்ட்டு அவங்க பதில் சொல்றாங்க. தெரியுதுல்ல? அப்படித்தான் நரேட்டிவ் கட்டமைக்கப்படும். மீடியால அதை மட்டும்தான் எடுத்து போடுவாங்க. இப்ப இந்த பத்திரிகையில் வந்த செய்தி இல்ல, அந்த செய்தியை வந்து ஒண்ணுமே இல்லை, அதை கிழிச்சு போட்டுரு அப்படின்ற மாதிரியே எடுத்துக்கலாம். ஆனா தாவேகா இந்த வாதத்தை தான் எடுத்து வைக்கும். ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து அவர்களுடைய அண்ணனுடைய மறைவுக்கு ஆறுதல் செலுத்த போனாரு அப்படின்ற செய்தி வந்த அடுத்த செகண்ட் என்னன்னு பரவுச்சு, இனிமே தாவேகாவை அட்டாக் பண்றது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா, அதை தான் பண்ண போறாங்க, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்ன அடுத்த நாள்ல இருந்து அது நடக்குது. இது கோஇன்சிடென்ஸா இல்ல என்ன அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள போறதை விட கரெக்டா அவங்க எல்லாம் சொல்றாங்க, மீடியால வருது, அதே மாதிரி வந்து தாக்குதல் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. பப்ளிக் நல்லா இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாங்க. அடுத்ததாக இப்ப தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி சம்பந்தமாக விஜய் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய செய்திகள் மட்டுமே ஊடகங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்துகிட்டே இருக்குது. அதுவே திரும்ப அதுவும் ஒருத்தவங்க சொல்றாங்க, டிவியில பார்க்கக்கூடியவங்க, டிவியில் நியூஸ் பார்க்க போகக்கூடியவங்க ஒரு நாளைக்கு 8 தடவை 10 தடவை நியூஸ் சேனல்ல வந்து சீமான் விஜய் திட்டுறாரு அப்படிங்கிறதையே போட்டுட்டு இருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் விஜயை திட்டுற மாதிரியான வீடியோஸே வந்துட்டு இருக்குது. பாவமா இருக்குது. ஏங்க அவரும் புதுசா தாங்க வராரு, அப்புறம் எதுக்குங்க அவரையே திட்டுறீங்க? நான் வந்து இந்த வாட்டி அவங்க ஆக்சுவலி போன வாட்டி நாம் தமிழர் ஓட்டு போட்டவங்க எல்லாரும் எதுக்கு அவரை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறீங்க? நீங்களும் திமுக எதிர்க்கிறீங்கன்னா அவரும் திமுக தானே எதிர்க்கிறாரு. உங்களை தான் அவர் எதுவுமே பேசலையே, உங்களை தான் அவர் எதுவுமே கண்டுக்கலையே, அப்புறம் எதுக்கு நாங்களாம் இந்த வாட்டி வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. மக்களுடைய உளவியலை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 360 டிகிரியில புதுசா கட்சி ஆரம்பிச்சு வர ஒருத்தங்களை, அல்லது வந்து இது வரைக்கும் அதிகாரத்தில் உட்காராத ஒருத்தங்களை 360 டிகிரியில எல்லாரும் சுத்து போட்டு அடின்னு அடிக்கும் போது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா கட்சிகளையும் அந்த ஒத்த கட்சியை சுத்து போட்டு அடிக்கும் போது மக்கள் அந்த கட்சி பக்கம் போய் நின்றுவாங்க. இது இந்த உளவியல் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்குகள் வாங்கினதுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு முக்கிய காரணம். எல்லாரும் என்ன இந்த மனுஷனை திட்டுறாங்க, அந்த ஏதோ ஒரு லேடியை வச்சு அவதூறு பரப்புறாங்க, நடிகையை வச்சு அவதூறு பரப்புறாங்க, இது பேசுறாங்க அதை பேசுறாங்க, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் இவர் ஒரு தடவை கூட ஆட்சிக்கு கூட வந்ததில்லை, இவர் எதுக்கு திட்டிட்டு இருக்கிறாங்க, போ அவருக்கே போய் ஒரு ஓட்ட போடு அப்படிங்கிற ஒரு உளவியல் உருவானது. அந்த உளவியலை இப்பொழுது விஜய் அவர்களுக்கு சாதகமாக தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுகிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய முகத்திரையை கிழித்து அந்த ரசிகருடைய பலத்தோடு வருவது என்பது எவ்வளோ ஆபத்துன்றதை புரிய வைக்கிறோம், அதனால தான் நாங்கள் போட்டு அடிக்கிறோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலுமே கூட ஊடகங்களோ மக்களோ நீங்கள் சொல்கிற இவ்வளோ டீட்டெயில்ஸை உள் வாங்கிக்கிட்டு இதை பார்க்குற இடத்துலலாம் இல்லை. அவரும் திமுக எதிர்க்கிறாரு, அப்புறம் எதுக்கு அவரை திட்டணும்? இவ்வளவுதான். அது அவருக்கு சாதகமாகத்தான் போகும். விஜய் அவர்களை அவர் அதிகாரத்துக்கு வர வரைக்கும் அவரே அவருடைய தவறான அணுகுமுறைகள் காரணமாகவோ அல்லது வந்து அவருடைய தவறான அரசியல் நகர்வுகள் காரணமாகவோ தன் கட்சியை தானே அழித்து கொண்டால் ஒழிய, அல்லது நேரடியாக நாம் தமிழரை அவர் தாக்க ஆரம்பித்தால் ஒழிய, நாம் தமிழர் எந்த அளவுக்கு விஜய் அவர்களை தாக்கினாலும் அது விஜய் அவர்களுக்கே சாதகமாக போகும். ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் கட்சியுடைய கமெண்ட் செக்ஷனில் நாம் தமிழர் கட்சி சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டோம்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் விஜய் அவர்கள் ரசிகன் நான் சொல்கிறது இந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பல கமெண்ட்டுகள் வரும். நான் விஜய் ரசிகன், தீவிர விஜய் ரசிகர், என்னுடைய ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு சொல்லி போடக்கூடியவங்க பல நூற்றுக்கணக்கானவங்க இருந்தாங்க. சொல்லப்போனால் பல ஆயிரக்கணக்கானவங்க இருந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உண்மையிலேயே விஜய் ரசிகர்களுடைய ஆதரவு பெரும்பான்மையாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருந்தது. இப்போ தொடர்ச்சியாக அவர்களை தரமட்டமாக யூடியூப்ல வீடியோ போடுறேன் அப்படின்ற பேரில், ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்ற பேரில், அவங்கள மாதிரி நடித்து நான் கேலி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் போடுறது மூலமாக ஒரு அதீத வெறுப்புணர்வு நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்களாக இருந்த விஜய் ரசிகர்களுக்குள்ளே ஏற்படுது. ஓவரா போதியா, லிமிட்டை தாண்டி போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும்போது அவனை அணில் குரங்கு அது இதுன்னு பேச 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 ரொம்ப தூரமாக விலகி போயிட்டு இருக்கிறான். இவ்வளோ விஷயமும் நான்
திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம், விஜய் அவர்கள் வெளிப்படையாகவே ஒரு தவறு செய்யும் வரை, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸும் தாவேகாவும் ஒரு கூட்டணி வச்சிருது அப்படின்ற ஒரு சூழல் வந்துச்சுன்னா, அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அதை எடுத்து அன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாலிடான அரசியல் கையில கிடைக்கும். ஒரு காரணம் கிடைக்கும். தாவேகாவை எதிர்க்கிறதுக்கு சாலிடான காரணம் கிடைக்கும். அன்னைக்கு எடுத்து பேசும்போது இது காரணம் உள்ளதாக மக்களால் கவனிக்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கும். இன்னைக்கு பண்றது என்பது முழுக்க முழுக்க இன்செக்யூரிட்டிலையும் பயத்திலையும் பண்றதாகத்தான் பார்க்கப்படும் அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லிக்கிறேன். அதே போல யூடியூப்ல விஜய் அவர்களை நான் வச்சு செய்யின்னு செஞ்சேன், அணில்களை கதற விட்டோம், அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லி வீடியோ போடுறது மூலமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? யூடியூப் அப்படிங்கிற ஒரு தளம் உங்க கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா, அப்படியே போனா இன்ஸ்டாகிராம் அல்லது வந்து ட்விட்டர் இதுலலாம் வந்து அவங்க யானை பலத்தில் இருக்கிறாங்க. கொடியில யானை வச்சிருக்காங்கல்ல, உண்மையிலேயே அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான யானை பலத்தில் இருக்காங்க. நேத்து ஒண்ணும் இல்ல, வெரி சாரி, அதாவது வெரி ராங் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த திமுக இந்த 4 கால ஆண்டுகளாக செஞ்ச முறைகேடுகள், தவறுகள், என்னென்ன மாதிரியான மக்களை ஏமாத்திருக்கிறாங்க, இந்த ஆட்சியில் நடந்த குறைகள் எல்லாத்தையும் காட்டக்கூடிய விதத்துல அந்த செய்திகள் எல்லாம் எடுத்து போட்டு வெரி ராங் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்ற ஒரு ஹேஷ்டேக 20 நிமிஷத்துல, வெறும் அவங்க ஆரம்பிச்ச 20 நிமிஷத்துல நேஷனல் லெவல் நம்பர் 1 ட்ரெண்டிங்ல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்படிப்பட்ட அவங்களுடைய அந்த ஐடி விங் பலத்தோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் 10ல் ஒரு பங்கு கூட இல்லை. ஒரு காலத்துல திமுக கூட ஸ்பேரிங் போட்டவங்க தான். எங்க கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளோ அல்லது வந்து மற்ற இன்னும் பல்வேறு சூழல்கள்ல 200K 300K அடிச்சு தூக்கிட்டு இருந்த காலம்லாம் உண்டு. இன்னைக்கு எல்லாத்தையும் பலவிதமா பிரிச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்னைக்கு அப்படி யாரும் இல்லை. 6000 7000 ட்வீட் போடுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்குது நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நீங்க யூடியூப் மூலமா நாங்க ஒரு சில லட்சம் பேருக்கு தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்னா, அது தாக்கத்தை ஏற்படுத்திட்டோம் விஜயை நாங்க ட்ரோல் பண்ணி அப்படின்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குது. நீ மாங்குன்னு ஒர்க் பண்ணி 20 நிமிஷம் வீடியோ போட்டு விஜய் நீ வந்து எக்ஸ்போஸ் பண்றேன், கேவலப்படுத்துறேன் அப்படின்னு நீ எடுக்கிற ஆயுதத்தை வெறும் 60 செகண்ட் ரீல்ஸ் மூலமா உடச்சு விட்டு போயிடுவோம் மில்லியன் கணக்கான மக்களுக்கு. சிம்பிளா சொல்லிடுவான், நாங்க அவங்கள திட்டவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. அதான் மீடியாலாம் அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. பாருங்க, பின்னாடி வந்து திமுக தான் இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது வாண்டடா வந்து அவங்க அவங்களை திட்டுறாங்க அப்படின்னா, அவங்க தோக்கறதுக்காக தான் இந்த எலெக்ஷன்ல வேலை செய்யறாங்க. அவங்க தோக்கறதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. ஜஸ்ட் வந்து விஜயை திட்டுறதுக்கு ஒரு ஆயுதமா சீமான் அவர்களை நாம் தமிழர் கட்சியை திமுக பயன்படுத்திக்குது அப்படின்னு சொல்லி, இதுக்கு வலு சேர்க்க கூடிய வகையில் இன்னும் என்னத்தை பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கோம் ஏற்கனவே ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடியே விஜய் அவர்களை பத்தி வாண்டடா போயிட்டு வலிஞ்சு பேசி, தம்பி வரட்டும் சூப்பர், அவர் எதிராளினாலும் நாங்க வந்து ஆதரிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்கனவே விஜயை பத்தி பயங்கரமா ஹைப் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, அதையே எடுத்து போட்டு இப்படிலாம் பேசினவங்க இன்னைக்கு இப்படி மாறி இருக்காங்க தலைகீழா அப்படின்னா என்ன காரணமா இருக்கும் நீங்களே யோசிச்சுக்காங்கன்னு சொல்லி 1 நிமிஷம் ரீல்ஸ் போட்டு உடச்சு விட்டு போயிடுவாங்க நீங்க பண்ற அத்தனை முயற்சிகளையும். அப்படின்னும் போது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை, நாம் தமிழருக்கு வரவேண்டிய திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்காக திமுகவால் இறக்கிவிடப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறதாக இருந்தால், ஒரு கோட்டுக்கு பக்கத்துல அந்த கோட்டை சின்னதா காட்டணும்னா அதை விட பெரிய கோடு போடணும். அதாவது விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறாரு அப்படின்னா அது வந்து பெரிய செய்தி ஆகுது அப்படின்னா அதை விட 100 மடங்குனா இது வரைக்கும் வரலாறு காணாத 15 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியின் வரலாறு காணாத அளவுக்கு திமுகவை எதிர்த்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில அரசியலும் போராட்டங்களும் எடுத்துட்டு போனா மட்டும்தான் திமுக எதிர்ப்பில் நாங்கள் தான் முதன்மையானவர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்க முடியும். அதை விட்டுட்டு விஜய் அவர்களை இந்த சூழல்ல தாக்கிட்டு இருக்கிறது மூலமாக விஜய் அவர்களுக்கு சிம்பத்தியாக தான் அது போகும், பப்ளிக் மத்தியில் நெகட்டிவிட்டியாகத்தான் அது மாறும். இது போக திமுகவுக்கு பின்புலத்தில் இருந்து தான் நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரியான இமேஜையும் அது கொண்டு போகும். அதைத்தான் ஊடகங்கள் தெளிவாக பண்ணிட்டு இருக்கிறது. அதாவது சீமான் அவர்களையே பயன்படுத்தி கொண்டு, சீமான் அவர்களுடைய பேச்சையே பயன்படுத்தி கொண்டு கடைசியில் சீமான் அவர்களை பற்றி இப்படியான செய்திகளையும் போட்டு முடிச்சும் விட்டுறலாம். எப்படி விஜய்க்கு எதிராக யூஸும் பண்ணிக்கலாம், அவர் பேசாத பேச்சுகளை எடுத்து வச்சு, அதே போல இப்படி நியூஸும் போட்டு முடிச்சும் விட்டுறலாம். திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் வேலை செய்யறாங்க அப்படின்ட்டு. ஒரே கல்ல 2 மாங்காய். இதற்கு இடம் கொடுக்கக்கூடிய வகையில தான் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் இருக்க போதா, அல்லது இனிமேலாவது அந்த அரசியல் மற்ற யாராலும் ஒப்பிட முடியாத அளவிற்கு இந்த ஆட்சிக்கு எதிரான அல்லது இந்த ஆட்சியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அரசியலை முன்னெடுக்க போகிறதா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.